மில்லட் பவுடரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மால்ட் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபைனாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் எடுக்கிறேன். இந்த குவான்டிட்டி போதும் மால்ட்டு செய்கிறதுக்கு. 1 கப்பு மால்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி வாட்டர், நார்மல் வாட்டர், லம்ப்ஸ் இல்லாமல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் மில்க் பாயிலுக்கு வச்சுக்கிறேன். நான் மில்க்கும் வாட்டரும் கொஞ்சம் ஊற்றி பாயிலுக்கு வச்சுருக்கேன். இது லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டைரெக்டாக ஹாட் மில்கில் போட்டோம்னா லம்ப்ஸ் ஆகிடும். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு லம்ப்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பால் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகுதுங்களா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மில்கில். இது நல்லா கைவிடாமல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இது மாவு குக் ஆகணும், நல்லா வேகணும். அந்த பால்லேயே நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை நம்ம செய்யணும். இப்போது நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையாக்குற அளவு நான் 1 பீஸ் ஜாகரி போட்டுக்கிறேன். ஜாகரி பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கஞ்சி பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம 5 மினிட்ஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸு. இந்த கம்பு, சோளம், நம்ம அரிசி, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்துட்டு போட்டது நல்லா ஒரு கமகமான வாசனை வருது. இது செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது மால்ட் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு போட்டது அந்த வாசனைக்கு ஈக்குவலாக எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டெம்டிங்காக இருக்குது. இப்போ கஞ்சி குடிக்கணும் போல் இருக்குது. உங்கள் குழந்தைங்க இந்த மால்ட்டெல்லாம் குடிக்கிறதுக்கு அடம் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் ஊற்றிட்டு அவங்களுக்கு எந்த ஃப்ரூட் லைக் ஆகுதோ, பனானா, இப்போ மேங்கோ சீசனு, மேங்கோ கூட நீங்கள் நல்லா சாப் பண்ணி இது மேலே அவங்களுக்கு கார்னிஷ் பண்ணி போட்டு அந்த சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து இதை நல்லா லைக் பண்ணி இந்த கஞ்சி குடிப்பாங்க. கரெக்டாக 1 கப் அளவு வந்துச்சு. 1 ஸ்பூன் போட்டது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் மால்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.